இப்போ குப்பைமேனி சோப்பு நாங்கள் எப்படி செய்கிறோம், அளவுகள் என்ன செய்கிறோம், எப்படி செட் ஆகுது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாங்க. குப்பைமேனி சோப்பு இன்னைக்கு செய்கிற அளவு வந்து 5 கிலோவுக்கு நம்ம செய்கிறோம். 5 கிலோவுக்கு வந்துங்க தேங்காய் எண்ணெய் 3000 கிராம் எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்தது வெண்ணெய் 250 கிராம். அடுத்தது விளக்கெண்ணெய் 250 கிராம். குப்பைமேனி ஆயில் வந்து 1500 கிராம். அதே வந்து 875 கேஸ்டிக் சோடா, 1750 ஆரோ வாட்டர் முன்னாடி நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, இது மேலே கேஸ்டிக் மேலே லேயர் வெள்ளையாக படியுது அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்போ இங்கே படிஞ்சிருக்குதுங்களா? படியல. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் என்ன தவறு பண்ணுவீங்கன்னா கேஸ்டிக் சோடாவில் தண்ணியை ஊற்றுவீங்க. புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணியில் கேஸ்டிக் சோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளணும், தள்ளி விட்டுட்டு கலக்கணும். அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வராது. ஒன்று. ரெண்டாவது, ஊற்றிட்டு உடனே இது பண்ணக்கூடாது. திறந்து வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஆடை வந்து அப்படியே ஃபார்ம் ஆகாது. எதுவாக இருந்ததுனாலும் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு தான் ஊற்றணும். இப்போ 5 கிலோவுக்கு உண்டான அளவுகள் எப்போதுமே எடுத்து வச்சுக்கிங்க. ரெண்டாவது, என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நோட்டில் ஒரு டைரியில் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ இன்னைக்கு பார்க்குறப்ப செய்கிறப்ப ஞாபகம் இருக்கும். 6 மாதம் கழிச்சு, 1 மாதம் கழிச்சு, 1 வாரம் கழிச்சு செய்கிறப்ப இதுதான் ஊற்றணுமா, என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கல் என்ன பண்ணணும் ஏதுங்கிறது நமக்கு இதெல்லாம் போயிடும். அடுத்தது, இந்த சோப்பு செய்கிறப்ப இந்த கேஸ்டிக் லைன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம கையில் படக்கூடாதுங்கிறதுக்காக ப்ரிகாஷன்லாம் என்ன பண்ணணும்னா க்ளவுஸு, கேப்பு, கண்ணாடி இது வந்து மஸ்ட்டு. ஏன்னா கலக்கிறப்ப கண்ணில் பட்டுரும், இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்லாம் இருக்குது. அந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸை வந்து எல்லாருமே கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிங்க. 5 கிலோவுக்கு உண்டான அளவு சரிங்களா? அதுக்கு 3000 கிராம் அளவு கரெக்டு தாங்க. நீங்கள் செய்கிற அளவு தானம்மா? நான் 4 லிட்டர் பண்ணுவேன் சார். நீங்கள் 4 லிட்டர் பண்ணுறீங்க. இது 5 கிலோவுக்கு நம்ம பண்ணுறோம். 5 கிலோவுக்கு பிடிங்க 3000 கிராம் வந்து தேங்காய் எண்ணெய். இப்போ இங்க பாருங்க, வெண்ணெய் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் 250 கிராம். எல்லாமே கிராம் கணக்கில் தாங்கம்மா. அதே மாதிரி வெண்ணெயை வந்து எக்காரணத்தை கொண்டு உருக்கிடக்கூடாதுங்க. உருக்குனீங்கன்னா அதோட தன்மை போயிடும். அதில் இருக்கிற மாய்ஸ்சரைசிங் நமக்கு முக்கியம். வெண்ணெயை பொறுத்தவரையில் அதாங்க. நீங்கள் கோகோ பட்டரு, ஷியா பட்டரு, எந்த பட்டராக இருந்ததுனாலும் தயவு செய்து உருக்கிட வேண்டாம். பாருங்க எப்படி நீட்டாக எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அடுத்தது விளக்கெண்ணெய் 250 கிராம். குப்பைமேனி ஆயில் 1500 கிராம். இது 1:3 நம்ம சூரிய புடம் போட்டதுங்க. பாருங்க, இப்ப நம்ம சூரிய புடம் போட்டு வடிகட்டி வச்சிருந்தாலும் அதுல இந்த இது இருக்குது பாருங்க, சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வரும்.
ஊத்துமா. அதே மாதிரி இதை கலக்கிறது ஒன்று கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ். 875 கிராம் கேஸ்டிக் சோடா, 1750 கிராம் ஆரோ வாட்டர். இப்போ வந்துங்க இதே மாதிரி நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னா நம்ம வந்து சாம்பிள் எப்போதுமே 100 கிராமுக்கு நம்ம செஞ்சு பார்க்கணும். அதான் முக்கியம். ஏன்னா ஆயில் இப்போ நேச்சுரல் ஆயில், இப்போ வந்து நம்ம குப்பைமேனி வந்து நேச்சுரலாக இருக்கிறது. ஒவ்வொரு சீசனுக்கும் அதனுடைய இலையோட தன்மை மாறும். புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம தேங்காய் விழுந்து எடுக்கிறோம், எல்லாமே ஒரே மாதிரி தேங்காய் கிடையாது, வேரியேஷன் கொஞ்சம் வரும். அதனால நம்ம வந்து 100 கிராமுக்கு 200 கிராமுக்கு நம்ம சாம்பிள் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதோட தன்மை எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நேரத்தில் செட் ஆகுது அப்படிங்கிற தன்மை நமக்கு தெரிஞ்சிடும். அதான் இதில் முக்கியம். கண்டினியூவாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 45 நிமிஷம் இதுமாரி கலக்கணுங்க. 45 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மோல்டுக்கு வந்து ஒன்று கிளிசரின் அல்லது வாஸ்லின், அப்படி இல்லாட்டி எனி ஆயில், புரியுதுங்களா? ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு இதுலேருந்து ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி இதில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ மழை காலமாக இருக்குது அப்படிங்கிறப்ப, ஈரத்தன்மை இருக்குதுங்கிறப்ப கொஞ்சம் இதாக இருக்கும். நல்ல வெயில் காலம் இருக்கிறப்ப அந்த இலையில இருக்க நீர் சத்து போயிடும். ஆமா, அப்போ வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த லெவலுக்கு வந்ததுக்கு பிறகுதாங்க நம்ம பர்ஃப்யூம் ஆட் பண்ணணும். ஊத்துமா. பர்ஃப்யூம் ஆட் பண்றாங்க. எதுமா இது கஸ்டமைஸ்ல நாங்க பண்ணிக்கிறதுங்கம்மா. ஒரு தடவை பர்ஃப்யூம் நாங்கள் டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா மோர் தென் வந்து எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 3 months ஆகும். இந்த மாரி நிறைய வெரைட்டிஸ் போட்டு ஒவ்வொருத்தையும் ஒரு சஜஷன் கேட்போம். பாருங்க, இப்போ செட்டிங் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து ஊத்துனோம்னா சரியா இருக்குங்க. வந்து ஊத்துமா. போதும் போதும். இந்த கலக்கிறதெல்லாம் கையில கலக்கிறீங்கன்னா எந்த தவறு எப்போதும் வராதுங்க. டைம் கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. 5 கிலோவுக்கு நம்ம சோப்பு செஞ்சோம்னா குப்பைமேனி சோப்பு வந்துங்க 78 சோப்பு இந்த அளவுல கிடைக்கும். இதுதான் வந்து சிறப்பா இருக்குங்க. நன்றி.